வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 27வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 131வது கேள்வி பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான மதிப்பெண்களை கொண்டு சராசரி மதிப்பு காண்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தப்பாக எடுத்திருக்கிறது. 53க்கு பதில் 83ன்னு எடுத்திருக்காங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. 83 53 கழிச்சிங்க அப்படின்னா 30. அப்போது 30 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 100 மாணவர்கள். அப்போ இந்த 30 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ஆல் வகுக்கிறோம். பையில் 100 இருக்குன்னா என்னவாகும் அப்படின்னா 0.2 ஸ்தானம் முன்னாடி போகும். அப்போ இது என்னவாயிடும்? 0.30 ஆகும். ஏற்கனவே அவங்க சராசரி என்ன சொன்னாங்க? 40ன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 53 83ன்ட்டு அதிகமாக எடுத்துட்டாங்க. அதிகமாக எடுத்துருக்கிறதால நமக்கு இப்போ வந்திருக்கிற ஆன்சரை நாம் மைனஸ் பண்ணணும். 40லேருந்து இந்த 0.30 மைனஸ் பண்ணணும். 40னா 40.00ன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் குறைவாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ 40லேருந்து 0.30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 39.70. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 39.7. சரியா? அடுத்ததான் 132. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும்போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண். 5 எண்களுடைய சராசரி. அப்போ 5 பெருக்கல் 32. 5 32 பெருக்கணும் அப்படின்னா 160. அதுலேருந்து ஒரு எண்ணை நீக்கிடுறாங்க. அப்போ 5 எண் இருக்கிற இடத்துல எத்தனை எண் ஆகிடும்? 4. சராசரியில் 4 குறையுது. ஏற்கனவே சராசரி 32. இப்போ 4 குறையுதுன்னா அப்போ என்னவாயிடும் அப்படின்னா 28 ஆகிடும். 4 28 பெருக்கணும் அப்படின்னா 112. அப்போ 160லேருந்து 112 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48. ஸோ நீக்கப்பட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48. 48. சரிங்களா? அடுத்ததாக 133. 17 15 9 13 24 7 12 21 10 24 என்ற புள்ளி விவரத்தின் முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு காண்க. ஸோ முதல்ல முகடு கண்டுபிடிக்கணும்னா தெரியும். முகடுங்கிறது கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இதில் அதிகமான முறை வந்திருக்கிறது, அதாவது 2 முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 24. மற்ற எதுவுமே 2 முறை கூட வரல. ஸோ இதோட முகடு 24. இடைநிலை கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்த நம்பரை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுதுகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் 7, அப்புறம் 9, 10, 12, 13, 15, 17, 21, 24, 24 ஏறு வரிசையில் எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 10 நம்பர் இருக்குது. ஸோ இடைநிலைங்கிறது நடுவில் வர்றது. இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுட்டோம்னா நடுவில் 2 நம்பர் இருக்குது. இடைநிலை கண்டுபிடிக்கும் போது நடுவில் 2 நம்பர் வருதுன்னா என்ன பண்ணணும்? 2ஐயும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் வகுக்கணும். அப்போ 13ஐயும் 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா 28/2 அப்படின்னா 14. ஸோ முகடு 24, இடைநிலை 14. அவங்க இது ரெண்டுத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி கேட்டிருக்காங்க. 24க்கும் 14க்கும் 2 நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 24ஐயும் 14ஐயும் கூட்டணும் அப்படின்னா 38. 38 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 19. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 19. அடுத்த 134. 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 மற்றும் அவற்றின் வீச்சு 2.46 கிலோகிராம் எனில் அளவைகளின் மீச்சிறு மதிப்பு. வீச்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் L - S. இதில் அவங்க இப்போ கேட்டிருக்கிறது மீச்சிறு மதிப்பு. மீச்சிறு மதிப்பு அப்படின்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் மைனஸ் பண்ணால் போதும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் பாருங்கள். 3.84லேருந்து 2.46 மைனஸ் பண்ணணும். வீச்சு கொடுத்துட்டு மீச்சிறு மதிப்பு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். வீச்சு கொடுத்துட்டு பெரு மதிப்பு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஐடியா தான் வரும். ஸோ இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8, 7 4 போயிடுச்சுன்னா 3, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1.38 கிலோகிராம். ஆப்ஷன் ஏ. வீச்சுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்பியில் அது நிறைய கேட்குறாங்க. R = L - S. அடுத்தது 135. 25 எண்களின் சராசரி 15 என கணக்கிடப்பட்டது. மறு ஆய்வின் போது 15 என்ற எண் -15 என்று தவறாக குறிக்கப்பட்டு விட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி. இன்றைக்கி நாம் பார்த்த முதல் கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வியும். ஆனால் என்ன வித்தியாசம் வச்சுருக்காங்கன்னா 15 -15 வச்சுருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். 15 பெரிய நம்பர், -15 சின்ன நம்பர். 15லேருந்து -15 மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 15 30. ஸோ 30. மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்தாங்களோ அதால் வகுக்கணும். மொத்தம் எத்தனை நம்பர்? 25 நம்பர். அப்போ 25ஆல் வகுக்கிறோம். ஓர் 25 பாருங்கள். ஓர் 25 மீதி 5 புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 50. 2 25 50.
ஸோ வகுத்தா என்ன கிடைக்குதுன்னா 1.2. ஏற்கனவே அவங்க சராசரி என்ன கொடுத்துருந்தாங்க 15. இப்போ பாருங்கள் 15ன்னு எடுக்க வேண்டிய இடத்துல -15ன்னு எடுத்திருக்காங்க, கம்மியாக எடுத்திருக்காங்க. இப்போ தான் முதல் கேள்வி போடும்போது சொன்னோம், கம்மியாக எடுத்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ 15 கூட 1.2 ப்ளஸ் பண்ணேன்னா 16.2. ஆன்சர் ஆப்ஷன் பி 16.2. சரிங்களா? ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 28வது நாளுக்கான வினாக்கள். 136வது கேள்வி பாருங்கள். 20 சென்டிமீட்டர் ஆரமும் 60 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்புக்கு இடையேயான விகிதம் என்ன? 137. சம கன அளவுகளை கொண்ட இரு நேர்வட்ட உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன? அடுத்ததாக 138. 14 மீட்டர் விட்டமும் 20 மீட்டர் ஆழமும் உடைய ஒரு கிணறு உருளை வடிவில் தோண்டப்படுகிறது. அவ்வாறு தோண்டப்படும் பொழுது வெட்டி எடுக்கப்படும் மண் 20 மீட்டர் × 14 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அந்த மேடையின் உயரம் என்ன? அடுத்ததாக 139. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டரை அடிப்பக்க விட்டமாகவும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம கூம்பின் வலைபரப்பு என்ன? இதில் பார்த்தீங்கன்னா பையுடைய வேல்யூ அப்படியே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பையுக்கு வேல்யூ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? 140. நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.2 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 2.8 மீட்டர். இந்நெற்குவியலை மழையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிகச்சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கித்தான் துணியின் பரப்பு என்ன? இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். ஐடியா அந்த லாஜிக் என்னன்றது புரிஞ்சாதான் இது நம்ம போட முடியும். ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீழே சொல்கிறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.